சினிமாக்கும் அரசியலுக்கும் இன்னைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்காரு. 1952 பிறந்த இவரு டிசம்பர் 28, 2023 அன்று உடல்நலக்குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு. நுரையீரல் அழற்சி காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சை பலனளிக்காம இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இவரோட உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக அலுவலகத்துல மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி தான் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அப்போ கொடுக்கப்பட்டிருந்த சிகிச்சை அவரோட உடல் நிலையை தேத்தி திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அவரோட தொண்டர்களையும் அவர் ரொம்ப உத்வேகமா போய் சந்திச்சிருந்தாரு. அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தொண்டர்கள் நினைத்த கொஞ்ச தினங்கள்லேயே அவருக்கு திரும்பவும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இப்போ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு செய்தி எல்லார் மனசையும் உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களை பற்றி தப்பாவோ இல்லை தவறாவோ இல்லை அவர் சரியில்லை அப்படின்னு பேசின ஆளே கிடையாது. 1979 MA கஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் மூலமா சினிமாக்குள்ளே வந்தார். 2005 மதுரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற கட்சியை தொடங்கினார். 2006 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று 2011 ரிஷிவந்தியம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் 41 தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக 29 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போதான் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு நடிகர் விஜயகாந்த். இவரோட இறப்பு இப்போ பல பேரையும் உலுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு இருக்காரு, ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது ரொம்பவே உடைஞ்சு போய் தான் இருக்காங்க.